இன்னைக்கு அனந்த் வீட்டை வந்திருக்கிறோம். அவர் இன்னைக்கு மெட்டு போட்டு காட்டினவர் அந்த கவிஞருடைய அந்த பாட்டுக்கு. கனேடிய பிரதமர் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்குற அந்த பாட்டுக்கு மெட்டு போட்டு காட்டினவர். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அப்போ கொஞ்சம் கூட்டி இப்போ எல்லாம் போட்டு காட்டினோம். அந்த மாதிரி இருக்குது, வேலை செய்துன்னு இருக்கிறோம். நாளைக்கு அதை விட தூரம் தமிழர் ஒன்றியம் வந்து செய்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நேரடியாக அடிக்க போகிறோம். அப்போ இன்றைக்கு கணேசனே வந்திருக்கிறார். அவர் நாகசுரம் வாசிக்கிறார். நாங்கள் நாகர்களுடைய வழித்தோன்றர்கள் இல்லையா? அப்போ அந்த பழம்பெரும் இசையை வந்து நாளைக்கு ஒரு பெரிய கலை கொண்டு கலக்க போகிறாங்க. நாளைக்கு காலையில் நடக்குது பிக்கரிங்கில். தூரம் தமிழ் ஒன்றியம் செய்கிறது. அடிச்சு காட்டுங்க, என்ன செய்ய போறீங்க? எல்லாம் கலக்க போறீங்க. ஓடாக்கு 1 2 3 4. இது ஒரு பல்லவி கடைசியில முடிவு வந்து அது வேறு உண்டு. ஒரு பல்லவி வந்தா காணும். ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இல்லையா? வடிவேல் கேட்கிற மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. கிளைமேக்ஸ் சர்ப்ரைஸ். இன்னும் இது சும்மா ஒரு சாம்பிள். இன்னும் கலைஞர் எல்லாம் சாரையாக ரெடியாக கொண்டிருக்காங்க. அப்ப இந்த இரவு அடுக்குறே இல்ல துளஞ்சு வெளியில சினோவர் அடியா நாளை காலையில வர. ஓகே, வெல்லுவீங்களா? ஓகே. அப்ப நாளை வெள்ளையில் வந்தா ஐயா ஒரு அதாவது பாட்டு இல்லாம ஜஸ்ட் பிளேன் இன்ஸ்ட்ருமெண்டல் இது மட்டும், ஒரு தாளவாத்திய கச்சேரி மாதிரி உண்டு. சும்மா ஒரு தனிய மியூசிக் மட்டும். இப்ப மியூசிக் மட்டும் தான் நீங்க பாட்டோட அடிக்கிறீங்க. தனிய மியூசிக் மட்டும். இல்ல நான் சொல்றேன் என்னன்னா பாட்டு எல்லாம் அடிச்சு நீங்க சும்மா ஒரு தாளவாத்திய கச்சேரி அதான் பழைய